வணக்கம். உங்கள இந்த ஒரு சிறப்பான ரொம்ப ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நாம 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்துல இருக்கிற கப்பலோட்டிய தமிழர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடத்தை பத்தி தான் ரொம்ப விரிவா பேச போறோம். சரி, நாம நேரா பாடத்துக்குள்ள போயிடலாம். கடற்கரையில் நின்று கொண்டு கடலை பார்த்து பேசுவதாகவே இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. இதன் பெயர் கப்பலோட்டிய தமிழர். தூத்துக்குடி துறைமுகத்தோட பழம்பெருமையை பத்தி பாடத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. 300 வருஷமா முதன்மை பெற்று விளங்கும் இந்த தூத்துக்குடி பழங்கால குர்க்கை துறைமுகத்தோட வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அந்த பழங்கால சிறப்பு ரொம்பவே பிரம்மாண்டமானது. பாண்டிய மன்னனோட மீனக்குடி அங்க கம்பீரமா பறந்திருக்கு. குர்க்கை கடல்ல முத்துவளம் அவ்வளவு கொழித்ததாக கூறப்படுகிறது. ஓ, முத்துவளம் கொழித்ததா? அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அது மட்டும் இல்லாம பரதவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பழங்குடியினர் மரக்கல வணிகத்தால, அதாவது கப்பல் வணிகத்தால பெருஞ்செல்வம் ஈட்டி பெரிய மாளிகையில வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பாடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. வாவ், கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இதையே நாம அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் வலியா இருக்கும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் சொந்த வீட்டை வேறொருவர் ஆக்கிரமித்து உங்களை அங்கே வேலைக்காரராக வைத்தால் எப்படி இருக்கும்? நிஜமா அது ஒரு பயங்கரமான உணர்வு தானே. கண்டிப்பா. அன்றைய தூத்துக்குடியின் நிலையும் அதுதான். பாண்டியனோட மீனக்கொடி பறந்த இடத்துல ஆங்கிலேயரோட கொடி பறக்குது. வெள்ளையர்களோட கப்பல்ல நம்ம நாட்டு மக்கள் கூலி வேலை செஞ்சு அவங்களுக்கு கொள்ள லாபம் ஈட்டி தராங்க. அந்த ஒரு அவல நிலையை நினைச்சுதான் வ.உ. சிதம்பரனார் ரொம்பவே வேதனைப்பட்டார். அப்போ அவர் திருவள்ளுவரோட ஒரு வாக்கு, அதாவது வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிற திருக்குறளை நினைவு கூர்ந்து பாக்குறார். அதாவது பழி இல்லாமல் வாழ்பவரே உண்மையாக வாழ்பவர் அப்படிங்கிற குறள் தானே? ஆமா, கரெக்ட். நம்ம சொந்த நாட்டிலேயே நாம இப்படி அடிமையா வாழ்வது ஒரு வாழ்வாகுமா அப்படின்னு அவர் ரொம்பவே வருத்தப்படுறார். அந்த வருத்தம் தான் ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான தொடக்கமா மாறுது இல்லையா? அடிமைத்தனத்தை ஒழிக்க அவர் எடுத்த அந்த பிரம்மாண்டமான முடிவுதான் சுதேசி கப்பல் கம்பெனி உருவாக்கம். மிகச்சரியான வார்த்தை. இது வெறும் வியாபாரம் இல்ல, இது பொருளாதார ரீதியான ஒரு மிகப்பெரிய புரட்சி. இந்த சுதேசி கப்பல் கம்பெனியோட தலைவராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வள்ளல் பாண்டித்துரையார். ஓ, அவர் மதுரை மாநகரில தமிழ்ச்சங்கம் அமைச்சு புலவர் பாடும் புகழ் பெற்றவர் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஆமா ஆமா, அவரேதான். பாண்டித்துரையார் தலைவராக இருக்க வ.உ.சி. அவர்கள் இந்த கம்பெனியோட செயலாளராக, அதாவது செக்ரட்டரியாக பொறுப்பேற்கிறார். சரி, கம்பெனி ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது என்ன நடந்தது? அந்த முதல் பயணம் எப்படி இருந்துச்சு? அது ரொம்பவே உணர்வு பூர்வமான ஒரு தருணம். சுதேசி கப்பல் முதலில் வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு துறைமுகத்தை நோக்கி புறப்பட்டது. அந்த கப்பல் கடல்ல மிதக்கிறத பார்த்ததும் வ.உ.சி.யின் கண்களில் அப்படியே ஆனந்த கண்ணீர் வழிந்ததாக பாடத்துல வர்ணிக்கப்பட்டுள்ளது. நிஜமாவே சிலிர்க்க வைக்கும் ஒரு காட்சிதான் அது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம சுதேசி கப்பல் வந்தவுடன் அந்த வெள்ளையர்கள் சும்மா இருப்பாங்களா என்ன? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா பண்ணாங்க. சுதேசி வணிகம் வளர வளர வெள்ளையரோட வணிகம் தளர்ந்து போக ஆரம்பிச்சது. இதனால அவங்க ரொம்ப எரிச்சல் அடைஞ்சாங்க. முதல்ல வ.உ.சி.ய விலைக்கு வாங்க பார்த்தாங்க. விலைக்கு வாங்க பார்த்தாங்களா? அதாவது லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாங்களா? ஆமா, வ.உ.சி. கம்பெனியிலிருந்து விலகிட்டா அவருக்கு 100,000 ரூபாய், அதாவது 1,00,000 ரூபாய் லஞ்சம் தருவதாக ஆசை காட்டினாங்க. அது அந்த காலத்துல எவ்வளவு பெரிய தொகைன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆஹா, 1,00,000 ரூபாயா? கண்டிப்பா வ.உ.சி. அதுக்கு மசிய மாட்டார் இல்லையா? ஆமா, அவர் மறுத்த உடனே ஆங்கிலேயர்கள் அவருடைய நண்பர்களை பயமுறுத்தினார்கள். கடைசியில அரசாங்கத்தோட உதவியையும் நாடினார்கள். இந்த சமயத்துல தான் நாடு முழுக்கவே ஒரு சுதந்திர கனல் பரவிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாடத்துல வருது. கரெக்ட். வந்தே மாத்தரம் அப்படிங்கிற சுதேச மந்திரம் வங்க நாட்டுல பிறந்து ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருந்துச்சு. மகாராஷ்டிராவில, அதாவது வடநாட்டுல பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு முழங்கினார். அப்போ தென்னாட்டுல யார் அந்த உணர்வை ஊட்டினது? தென்னாட்டுல நம்ம பாரதியார் தன்னோட பாடல்கள் மூலமா மக்களிடையே பெரிய சுதந்திர உணர்வை ஊட்டினார். இந்த வந்தே மாத்தரம் அப்படிங்கிற வார்த்தைய பார்த்தாலே ஆங்கிலேய அரசாங்கம் ரொம்ப பயந்துச்சு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கே. ஆமா, சொல்லப்போனா ஆங்கிலேய அரசாங்கம் அந்த வார்த்தையே ஒரு வஞ்சக வார்த்தை அப்படின்னு தான் கருதியது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீதிபதி பின்கே அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய நீதிபதியோட கூற்றுதான். ஓ, அவர் என்ன சொன்னார்? வ.உ.சி.யோட பேச்சையும்
பாரதியாரோட பாட்டையும் கேட்டா செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும் 5 நிமிடத்தில் அடிமைப்பட்ட நாடு விடுதலை பெறும் அப்படின்னு நீதிபதி பின்கே வியந்து கூறியதாக பாடத்துல ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. வாவ், எதிரிகளே அவங்களோட பேச்சாற்றலை பார்த்து அவ்வளவு வியந்திருக்காங்க. ஆனா அந்த பயத்தின் காரணமா தான் வஉசிக்கு அவங்க சிறை தண்டனை கொடுத்தாங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஆங்கில அரசாங்கம் வஉசி மீது தேச துரோக குற்றம் சாட்டி இரட்டை தீவாந்தர தண்டனை வழங்கியது. அதாவது டபுள் லைஃப் சென்டென்ஸ். 2 ஆயுள் தண்டனையா? கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கே. அப்புறம் அப்பீல் கோர்ட்ல அது சிறை தண்டனையா குறைக்கப்பட்டது. அவர் கோவை சிறையிலையும் கண்ணனூர் சிறையிலையும் 6 வருஷம் கொடுமணி செய்தார். குறிப்பா சொல்லணும்னா செக்கிழுக்கும் பணி. ஒரு மாபெரும் அறிஞர, வழக்கறிஞர அப்படி செக்கிழுக்க வச்சது எவ்ளோ பெரிய கொடுமை. ஆனா அவர் அந்த சிறைய ஒரு தவச்சாலையா கருதினார் அப்படின்னு சொல்றாங்க. சிறையில ஒரு ஜெயிலர் கிட்ட ஒரு தைரியமா பேசின ஒரு சம்பவம் இருக்காமே. ஆமா, அவர் உடலும் உள்ளமும் ரொம்ப சோர்வுட்டு இருந்த ஒரு மாலை நேரத்துல ஒரு ஆங்கிலேய ஜெயிலர் அவருக்கு புத்திமதி சொல்ல வந்தான். அப்போ வஉசி கொஞ்சம் கூட பயப்படாம, மூடு வாய, உனக்கும் உன் அப்பனுக்கும் உன் கவர்னருக்கும் மன்னருக்கும் நான் புத்தி சொல்வேன் அப்படின்னு ரொம்ப துணிச்சலா பதிலடி கொடுத்தார். சூப்பர். எந்த சூழ்நிலையிலயும் அவர் தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்கவே இல்ல. இவ்ளோ கஷ்டத்திலயும் அவருக்கு ஆறுதலா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம தமிழ் மொழிதான். ரொம்ப ரொம்ப உண்மையான வார்த்தை. பாண்டித்துரையாரிடம் அவர் கற்ற தமிழ் நூல்களே அவருக்கு சிறையில பெரிய துணையா இருந்துச்சு. தொல்காப்பியத்தை படித்து தன் தொல்லையை மறந்தார், இந்நிலையை கற்று தன் இன்னல்களை வென்றார் அப்படின்னு பாடத்துல ரொம்ப அழகா எடுத்துரைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் சிறையில இருந்தபடியே சில நூல்களையும் எழுதினார் இல்லையா? ஆமா, ஆளன் எழுதிய அறிவு நூலை மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற பெயர்ல மொழிபெயர்த்தார். அப்புறம் இளைஞர்களுக்காக மெய்யறிவு, மெய்யறம் ஆகிய நூல்களையும் அவர் இயற்றினார். சிறையில இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதும் அவருடைய தமிழ் பணி நிக்கவே இல்ல. ஆனால் சிறையிலிருந்து திரும்பியதும் அவரை தாக்கிய மிகப்பெரிய இடி என்ன தெரியுமா? அவர் தன் குழந்தையைப் போல் வளர்த்த அந்த சுதேசி கப்பலை காணவில்லை. ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் அந்த நிறுவனம் முடங்கிப் போயிருந்தது. படும் பாழெல்லாம் வீணாகிவிட்டதே என்று அவர் உள்ளம் குமுறினார். ஆனாலும் ஒரு நாள் இந்த நிலைமை மாறும், சுதந்திரம் வந்தே தீரும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவர் அந்த தூத்துக்குடி கடற்கரையை விட்டு அகன்றார் என்று இந்த பாடப்பகுதி முடிகிறது. இந்த அருமையான பாடத்தை எழுதிய ஆசிரியர் பத்தி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. நாம் இதுவரை அலசிய இந்த பாடம் வஉசி அவர்கள் கடற்கரையில் நின்று பேசுவது போல ஒரு கற்பனையா எழுதப்பட்டது. இதை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வார் அப்படின்னு போற்றப்படுகிறார் தானே? ஆமா, அவரேதான். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே. இவருடைய தமிழின்பம் அப்படிங்கிற நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலாகும். வேற என்னென்ன நூல்கள் அவர் எழுதியிருக்கார்? ஆற்றுங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடைப்பேச்சு அப்படின்னு பல நூல்கள் அவர் எழுதியுள்ளார். நமது பாடப்பகுதி அவருடைய கடற்கரை நிலை என்ற நூலிலிருந்துதான் எடுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப அருமையான தகவல்கள். சரி, இப்போ நாம நிகழ்ச்சியோட ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம கேள்வி பதில் பகுதி. ஆமா, தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்காக ஒரு 40 முக்கியமான ஒருவரி வினாவிடைகளை நாம ஒருத்தருக்கு கேட்டு ஒரு விளையாட்டை போல பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா. நான் முதல் கேள்வியை கேட்கிறேன். கப்பலோட்டிய தமிழர் யார்? இது ரொம்ப சுலபம். விடை வ.உ. சிதம்பரனார். சரி, என்னோட கேள்வி, வஉசி எந்த துறைமுக நகரத்தைச் சேர்ந்தவர்? தூத்துக்குடி. 300 ஆண்டுகளாக முதன்மை பெற்று விளங்கிய துறைமுகம் எது? அதுவும் தூத்துக்குடி தான். அடுத்தது, தூத்துக்குடி துறைமுகம் எதன் வழித்தோன்றல்? விடை கொற்கை. சரி, பழங்காலத்தில் கொற்கை துறைமுகத்தில் பறந்த கொடி எது? விடை பாண்டியனின் மீனக்கொடி. கொற்கை கடலில் எது கொழித்தது? முத்துவளம். மரக்கல வணிகத்தால் வளம் பெற்ற பழங்குடியினர் யார்? பரதவர். தற்போதைய ஆங்கிலேயர் ஆட்சியில் தூத்துக்குடியில் பறக்கும் கொடி யாருடையது? ஆங்கிலேயர் கொடி. வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்தவர்கள் யார்? விடை நம் நாட்டு மக்கள். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். அடிமைத்தனத்தை ஒழிக்க தூத்துக்குடியில் உருமான கம்பெனி எது? சுதேசி கப்பல் கம்பெனி. சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவர் யார்? பாண்டித்துரையார். பாண்டித்துரையார் எங்கு தமிழ்ச் சங்கம் அமைத்தார்? விடை மதுரை மாநகரில். சுதேசி கப்பல் கம்பெனியின் செயலாளர் யார்? வ.உ.சி. சிதம்பரனார். சுதேசி கப்பல் வெள்ளோட்டம் பார்க்க எங்கு சென்றது? கொழும்பு. வ.உ.சி. விலகினால் எவ்வளவு ரூபாய் கையூட்டு, அதாவது லஞ்சம் தருவதாக ஆங்கிலேயர் கூறினார்? 100,000 ரூபாய், அதாவது 1,00,000. வ.உ.சி.க்கு உறுதுணையாக இருந்த நண்பர்களை ஆங்கிலேயர் என்ன செய்தனர்?
பயமுறுத்தினர். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எங்கு பிறந்தது? வண்ட நாட்டில். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று முழங்கிய மராட்டிய வீரர் யார்? பால கங்காதர திலகர். தென்னாட்டில் தோன்றிய நாவீருடைய கவிஞர் யார்? பாரதியார். ஆங்கில அரசாங்கம் எந்த வார்த்தையை வஞ்சகம் என கருதியது? வந்தே மாத்திரம். வஉசி மற்றும் பாரதியார் பேச்சைக் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் என்று கூறியவர் யார்? நீதிபதி பின்கே. செத்த பிணம் உயிர் பெற்று எழும்படி பேசினால் எத்தனை நிமிடங்களில் விடுதலை கிடைக்கும் என நீதிபதி கூறினார்? 5 நிமிடங்களில். வஉசிக்கு முதலில் விதிக்கப்பட்ட தண்டனை என்ன? இரட்டை தீவாந்திர தண்டனை. அப்பீல் கோர்ட்டில் தீவாந்திர தண்டனை என்னவாக மாறியது? சிறை தண்டனையாக. வஉசி எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? 6 ஆண்டுகள். வஉசி அடைக்கப்பட்ட சிறைகள் யாவை? கோவை சிறை மற்றும் கண்ணனூர் சிறை. சிறைச்சாலையை வஉசி எவ்வாறு கருதினார்? தவச்சாலை. சிறையில் வஉசிக்கு புத்திமதி சொல்ல வந்தவர் யார்? ஜெயிலர். உனக்கும் உன் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் என்று வஉசி யாரிடம் கூறினார்? ஜெயிலரிடம். வஉசி யாருடன் உறவு கொண்டு தமிழ் கற்றார்? பாண்டித்துரையார். சிறையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது எது? செந்தமிழ். வஉசி எந்த நூலை படித்து தன் தொல்லைகளை மறந்தார்? தொல்காப்பியம். வஉசி எந்த நூலை கற்று தன் இன்னல்களை வென்றார்? இந்நிலை. ஆலன் எழுதிய நூலை வஉசி எவ்வாறு மொழிபெயர்த்தார்? மனம் போல் வாழ்வு. இளைஞர்களுக்காக வஉசி இயற்றிய அறநூல்கள் யாவை? மெய்யறிவு, மெய்யறம். சிறை முடிந்து திரும்பிய வஉசி எந்த குழந்தையை காணாமல் ஏங்கினார்? விடை வந்து சுதேசி கப்பல். சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? ராப்பி சேதுப்பிள்ளை. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? தமிழ் இன்பம். நமது பாடப்பகுதி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? விடை வந்து கடற்கரையினிலே. வாவ், ரொம்ப அருமையா இந்த 40 கேள்விகளையும் நாம கவர் பண்ணிட்டோம். தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா ரொம்ப சுலபமா மனசுல பதியும்னு நான் நம்புறேன்.